ஜெயராம் வெங்கடேஷ் வணக்கம். வணக்கம் ஜெயராம், நம்ம அறப்போர் இயக்கம் ஒரு நெடிய ஆய்வுக்கு பிறகு இந்த புகாரை சப்மிட் பண்ணீங்க. இதுல ஒரு 4 கல்லூரிகள் பேர்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிரத்யூஷா, வெங்கடேஸ்வரா, இது ரெண்டும் திருவள்ளூர், கதிர் காஞ்சிபுரம், கோயம்புத்தூரை சேர்ந்த கதிர், அப்புறம் மாதா காஞ்சிபுரம். இந்த 4 கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுங்கிற புகார் கொடுக்கப்பட்டதா, இல்ல வேறும் மேலும் பல கல்லூரிகள் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்களா புகார்ல? நாம் புகார்ல தெளிவாக எக்கோ மட்டும் அடிக்குது, கொஞ்சம் பார்ப்போம். நாம் புகார்ல தெளிவாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல, கிட்டத்தட்ட 221 கல்லூரிகள்ல இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 353 ப்ரொஃபசர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்கள் போன்றவர்கள் வெவ்வேறு கல்லூரிகள்ல ஒரே நேரத்தில் இருப்பதாக போலியாக கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அனைத்து கல்லூரிகளின் விவரங்களும் கொடுத்திருந்தோம். இது என்னன்னா, 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல ஒரே ஃபேக்கல்டி 2 காலேஜ்ல வேலை செய்யற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க, 3 காலேஜ்ல வேலை பார்க்குற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 கல்லூரிகள் வரை ஒருவர் வேலை பார்ப்பதாகலாம் கணக்கு காமிக்கிறாங்க. ஒருவர் மட்டும் இல்ல, மாரிச்சாமின்னு ஒருவர், நம்ம எஃப்ஐஆர்ல பார்க்கக்கூடிய மாரிச்சாமி 11 கல்லூரிகள்ல வேலை பார்க்கிறாரு. முரளிபாபு 11 கல்லூரிகள்ல வேலை பார்க்கிறாரு. அரங்கராஜன் 10 கல்லூரிகள்ல வேலை பார்க்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் நிறைய காலேஜ்ல வேலை பார்க்கறாங்க, கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்க 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுடைய லிஸ்ட் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 4 கல்லூரிகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த 4 கல்லூரிகளை நம்மளுடைய புகார்ல எங்க குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 4 கல்லூரிகளும் நாம ஒரு ஆர்டிஐ போட்டு இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் எங்கெல்லாம் போனாங்க, அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போகும்போது எந்த நாள் அன்று போனாங்க, அந்த போன நாள் அன்று அவர்கள் வெரிஃபை பண்ண ஃபேக்கல்ட்டியோட லிஸ்ட் அந்த மாதிரி கேட்டிருந்தோம். அப்ப அதில் பார்க்கும் பொழுதுதான் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ரவிக்குமார் என்ற ஒரு நபர் உதாரணத்திற்கு பிரத்யூஷா காலேஜ்ல, வெங்கடேஸ்வரா காலேஜ் 2 காலேஜ்லயுமே ஒரே நேரத்தில் இருப்பதாக ஒரே நாளைக்கு போறாங்க. 26/5/2023 அன்று ஒரே நாள் அன்று இந்த காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்க, அந்த காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஃபார்மர்லி ரெஜிஸ்டர் டாக்டர் ஜி ரவிக்குமார் அவரை சொல்றீங்க இல்லையா? அவன் டாக்டர் வை ரவிக்குமார் என்ற நபர் இந்த 2 கல்லூரிகளிலும் வேலை பார்க்கிறார் என்று அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் சார்பாக சென்ற இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லியிருக்கிறாங்க. இங்க போன இன்ஸ்பெக்ஷன் டீமும் நாங்க ரவிக்குமாரை பார்த்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பிரத்யூஷா காலேஜ்ல அதே நாளைக்கு வெங்கடேஸ்வரா காலேஜ்லயும் நாங்க ரவிக்குமாரை பார்த்தோம்னு இன்னொரு டீம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ ரவிக்குமார் என்பவர் ஏதோ ஒரு கல்லூரிகள் தான் இருக்க முடியும். ஒரே நாள்ல எங்க போனீங்கன்னா, ஒரே நாள்ல 2 கல்லூரில இருக்கிற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்கன்னா, அப்ப அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமும் எப்படி கொல்லியூடா இருக்கிறாங்க. ஓகே, இது அஃபிலியேஷன் இது இந்த வெரிஃபிகேஷனை எதற்குன்னா, அவர்கள் அஃபிலியேஷன் வாங்குவதற்காக அந்த அஃபிலியேஷன்ல ரொம்ப முக்கியமாக எவ்வளவு சீட் அவங்களுக்கு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அவங்க 30 சீட் வச்சிருப்பாங்க, இப்ப 60 சீட் கேட்பாங்க. அப்ப அதுக்கு ஏற்றாற்போல் அங்க ஃபேக்கல்டி இருக்கிறாங்களா, போதுமான ஃபேக்கல்டி இருக்கிறாங்களாங்கிறத அண்ணா பல்கலைக்கழகம் போய் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இந்த இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கல்லூரிகளுக்கும், அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அந்த நபர்களை போய் பார்க்கணும், ஃபேக்கல்டி இருக்கிறாங்களா, லேப் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஃபேக்கல்டி இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே அங்கதான் வேலை பார்க்கறாங்களான்னு அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை சர்டிபிகேட்டை வாங்கி செக் பண்ணணும். அதுக்கு பிறகு அங்கதான் வேலை பார்க்கறாங்களான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஒரு சேலரி சர்டிபிகேட் கேட்டா கூட ஒரு 3 மாசம் 6 மாசம் சேலரி சர்டிபிகேட் அவங்களுக்கு கிரெடிட் பண்ணதை காட்டுங்கன்னு காமிச்சா கூட வெரிஃபை பண்ண முடியும் அவர் அங்கதான் வேலை பார்க்கறாரா இல்லையான்னு. உண்மையிலே அப்போ அப்படி இல்லாமல் ஒரே நபர் ஒரே நாளில் 2 கல்லூரிகளில் வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. சோ பிரத்யூஷா, வெங்கடேஸ்வரா அந்த மாதிரி. அதே மாதிரி மாதா, கதிர் 18/5/2023 அன்று 2 இன்ஸ்பெக்ஷன் டீம், ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் கதிர் காலேஜுக்கு போறாங்க கோயம்புத்தூருக்கு, இன்னொரு டீம் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்துக்கு போறாங்க இன்ஸ்பெக்ஷன். 2 பேருமே டாக்டர் கண்ணன் என்னும் நபர் இந்த 2 காலேஜ்லயுமே ஃபுல் டைம் ஃபேக்கல்டியாக நாங்கள் பார்த்தோம், அவர் அங்குதான் இருக்கிறார் என்று வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க.
அப்போ அதன் அடிப்படையில் ஆனால் இது போன்று நாங்கள் வந்து இன்னும் நிறைய காலேஜ், உதாரணத்துக்கு டிஜே இன்ஸ்டிடியூட், அக்னி காலேஜ், முத்தியமால், இந்த மாதிரி பல காலேஜ்கள்ல வந்து இன்ஸ்பெக்ஷன்ல ஒரே நாள்ல 2 இடத்துல இருக்கிற மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பார்த்ததே நாங்க கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஏன் மற்ற கல்லூரிகள் எல்லாம் விடப்பட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ரொம்ப முக்கியமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறவங்க, இப்ப ரீசெண்டா நம்ம தனலட்சுமி காலேஜ்னா அந்த கிட்னி திருட்டுல கூட, கிட்னி அது என்னது திருட்டுன்னு சொல்லக்கூடாது, வேற ஏதோ சொல்லணும், ஏதோ மறந்து போச்சு அந்த கிட்னி திருட்டு விஷயத்துல கூட அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 ஃபேக்கல்டி, அவர்களிடம் இருக்கக்கூடிய 34 ஃபேக்கல்டி வெவ்வேறு காலேஜில் வேலை பார்க்கறவங்கன்னு கணக்கு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஃபேக் ஃபேக்கல்டி அதிக அளவுல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த காலேஜ்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமா முதலிடத்துல வராங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜே காலேஜ் வராங்க. இவர்கள் எல்லாம் எஃப்ஐஆர்ல உள்ள ஒரு இடத்துல இந்த காலேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இவர்களோட பேர் இல்ல. இவர்களோட பேர் தான் முக்கியமா வரணும். அதிக அளவுல ஃபேக் ஃபேக்கல்டி பண்ணி இருந்தது. அதனால இதை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய புகார்ல இருந்து அதுவும் இவ்வளவு காலதாமதமாகி இவங்க எதுவும் புதுசா கண்டுபிடிக்கல. நம்ம புகார்ல இருக்கக்கூடிய அதே விஷயத்தை தான் எஃப்ஐஆர்ல எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதுவே கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளவு காலதாமதம்? 2024 கொடுத்த புகாரு இவங்க வெரிஃபை பண்ணி ஒரு அரசாங்கம் வந்து மே 2025 எஃப்ஐஆர் பதிவு செய்ய அனுமதி கொடுத்துட்டாங்க. மே 2025 இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் கடந்துருச்சு. ஏன் எஃப்ஐஆரே போடாம வச்சிருந்தாங்க? சோ இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து இளைய பெருமாள் அந்த டைரக்டரா இருந்தவர், அஃபிலியேஷன் டிபார்ட்மெண்டோட டைரக்டரா இருந்தவர்ல இருந்து ஆரம்பிச்சு பல டெப்டி டைரக்டர்கள், சோ அந்த மாதிரி A1 to A10 பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்ப்பவர்கள், இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம்ல போனவங்க, ஸ்டாண்டிங் கமிட்டில இருக்கிறவங்க, அவங்க தான் அப்ரூவ் பண்றாங்க. இளைய பெருமாள் தான் அதோடைய டைரக்டராக இருந்து அப்ரூவ் செய்கிறார். அப்ப இவர்கள் மேல எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த ஃபேக்கல்டி பல காலேஜ்ல 11 காலேஜ்ல 10 காலேஜ்லன்னு கணக்கு காமிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாரிச்சாமி, கண்ணன், ரவிக்குமார் என்று 3 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லி அப்புறம் 4 கல்லூரி ஜெயராம், ஆனா நீங்க கொடுத்திருக்கிறது 300க்கும் அதிகமானோர் இப்படி வேலை செய்யறாங்கன்னு கொடுத்திருக்கீங்க. 353 பேர் கணக்கோட. ஆனால் அவர்கள் எல்லாருடைய பெயர்களோட கொடுத்திருக்கிறோம். ஜெயராம், இவங்க எல்லாருமே வந்து PhD முடித்தவர்கள் இல்லையா? இதுல வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேர் PhD முடித்தவர்களா இருப்பாங்க. இப்ப எஃப்ஐஆர்ல இன்க்ளூட் பண்ணிருக்கிற 3 பேருமே PhD முடித்தவர்கள். ஆமா, டாக்டர் ரவிக்குமார். அதே மாதிரி கல்லூரிகள் 4 பேர் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா அண்ட் அதர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பிரைவேட் இன்ஜினியர்ஸ் அண்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க குற்றப்பத்திரிகையில அனைவரின் பெயர்களையும் எடுத்து வருவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க செய்வார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே பேசலாம். குறிப்பாக இந்த எஃப்ஐஆர்ல செல்வாக்கு மிக்கவர்களுடைய கல்லூரிகளுடைய பெயர் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பட்டியலில் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல டிவிஎஸ்சி ரொம்ப கவனமா செயல்பட்டு இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா ஒரு பெட்டிஷனரா? கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உதாரணத்திற்கு எஃப்ஐஆர்ல ஒரு முதல்ல ஒரு காலேஜை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அக்யூஸ்டா அப்படின்னா, இது தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணணும். மிக அதிகமான அளவுல. ஜெயராம், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். அதாவது இந்த நீங்க இப்ப சொல்லக்கூடிய தனலட்சுமி காலேஜ் இல்ல இன்னும் சில கல்லூரிஸ் எல்லாம் இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போனதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது அவர்கள் போய் ஆய்வு செய்த காலகட்டம் அப்படின்னா எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரை நம்ம வாங்கினது? இல்ல, நம்ம சொல்லிருக்கக்கூடிய புகார் ஒரு ஆண்டு 2023-24 அவ்வளவுதான். ரைட், போதும். ஓகே, நீங்க பேசுங்க. அந்த ஒரு ஆண்டுடைய தகவலை வைத்துதான் நம்ம வந்து இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம். புரியுது. இதற்கு முந்தைய ஆண்டும் நடந்திருக்கலாம், அடுத்த ஆண்டும் நடந்திருக்கலாம். 2024-25 இது போன்று நடந்திருக்கிறது என்று வைஸ் சான்சலரே அதன் பிறகு பேட்டி கொடுத்தார். சரி, புரிஞ்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு பல கல்லூரிகள், இப்போ நீங்க உதாரணத்துக்கு கற்பக விநாயகர் காலேஜ் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் ரகுபதி அவருடைய காலேஜ், அவங்க குடும்பத்தினருடைய காலேஜ்.
நீங்க பல கல்லூரிகள் சொல்லலாம். நம்ம வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய கல்லூரி இதுல இன்வால்வ்டா இருக்கிறாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜும் நீங்க பாத்தீங்கன்னா கதிரவன் அப்படிங்கிறவர் எம்எல்ஏ. அவர் திமுகவில் எம்எல்ஏவாக இருப்பவர். உங்களுக்கு மணச்சநல்லூர் கான்ஸ்டிடுவன்சி. புரியுது புரியுது புரியுது. அப்போ இது போன்று பலர் ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கல்லூரியில் அவர்கள் குடும்பத்துடைய கல்லூரிகள் எல்லாம் இதில் நேரடியாக இன்வால்வ்டா இருக்கிறாங்க. அதையும் நீங்க ஆர்டிஐல வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்துதான் நாம அனலைஸே பண்ணிருக்கிறோம். அவர்களே ஒவ்வொரு கல்லூரியிலும் யார் யார் ஃபேக்கல்டி என்று கல்லூரிகள் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்கிறத அவங்க வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. கேள்வியே என்னன்னா இது ஒரு எரர் கிடையாது. இது வேண்டுமென்ற நாங்க அதற்கு பிறகு ஆர்டிஐயும் போட்டு எண்ணிக்கு இன்ஸ்பெக்ஷன் போனாங்க. ஒரே நாள்ல வந்து 2 காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் போன கமிட்டி ஒரே ப்ரொஃபசர் 2 இடத்துல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் ஆர்டிஐ மூலமாக. ஆனால் ஒரே பேராசிரியர் 11 கல்லூரிகள்ல வேலை பார்ப்பதா கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, 10 கல்லூரியில வேலை பார்த்ததா கணக்கு காமிச்சிருக்கிறாங்க என்பதெல்லாமே நாம் அண்ணா பல்கலைக்கழக இணையதளத்தில் இருந்து எடுத்து கம்பேர் பண்ணி ஒரே ப்ரொஃபசர் எந்தெந்த காலேஜ்ல இருக்கிறாங்கிறத கம்பேர் பண்ணி தான் நாங்க கொடுத்திருக்கிறோம். இதை எங்களால் செய்ய முடிந்தது என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்ஷன் டீம் அவங்க ஒரு சிம்பிள் வெரிஃபிகேஷன் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் நேரடியாக போகும்பொழுது உண்மையிலேயே சம்பள சர்டிபிகேட்டையும் இல்ல நேரடியாக அவர்கள் பார்த்து இந்த நபர் இருக்கிறாரா என்று பார்த்து இருந்திருந்தார்கள் என்றாலே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே நாள்ல 2 இடத்துல இருக்க முடியாது. அப்போ இப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மோசடி. இந்த மோசடியில் அவர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அதிகாரிகளும் அவங்க இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. அதனாலதான் இது ஒரு கூட்டு சதியாக ஒரு கான்ஸ்பிரசியாக இன்று வழக்கும் தொடரப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னாரு, அண்ணா பல்கலைக்கழகம் திருந்தி விட்டது அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எப்படி திருந்திச்சு அப்படிங்கறத பார்ப்போம். அதற்கு அடுத்த ஆண்டிற்கான தகவலை இணையதளத்தில் போடவில்லை. அப்படி திருத்திட்டாங்க. டேட்டாவை ஒளித்து வைத்தால் ஊழலை ஒளித்து வைத்தால் ஊழல் ஒழிந்து விடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். சரி, திரும்ப ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு, திரும்ப நீங்க ஆர்டிஐ போட்டு வாங்கிக்கங்கிறாரு. எப்படி? அதாவது வெளிப்படை அவங்க 2023-24 வெளிப்படைத்தன்மையா அந்த தகவலை இணையதளத்தில் வைக்க வேண்டும். ஆர்டிஐல போட்டா அவங்க தருவாங்களா? நாங்க போட்டிருக்கோம், அதுவும் தரல இன்னும். இதெல்லாம் ரெண்டாவது, நீங்கள் அன்றைய நாள் முதல் இன்னொன்று திருந்தி விட்டார்கள் என்றால் அவர்கள் செய்திருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்ன, அந்த எந்தெந்த கல்லூரிகள் இதில் ஈடுபட்டார்களோ அவர்களுடைய அஃபிலியேஷனை நீங்கள் ரத்து செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப நீங்க எப்படி அப்ளிகேஷனை ரத்து பண்ணணும்? அடுத்து வர பேட்ச், புது பேட்சுக்கு இந்த கோர்ஸுக்கு அஃபிலியேஷன் கிடையாதுன்னு சொல்லணும். அப்ப இருக்கிற மாணவர்கள் அஃபிலியேஷனோட பாஸ் ஆவாங்க. அடுத்து வரக்கூடியவர்கள் யாரும் மாணவர்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்படித்தான் நீங்கள் தரத்தையும் உறுதி செய்ய முடியும். மாணவர்களும் பாதிக்காமல் மாணவர்களுடைய தரத்தையும் கல்வியின் தரத்தையும் உறுதி செய்ய முடியும். ஆனால் 1.5 ஆண்டுகளாக நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோம் இது வரைக்கும் நான் 4 வாட்டி மீடியால பார்த்துட்டேன். 1.5 வருஷத்துல. ஆனால் நோட்டீஸ் போவதோடு சரியாக இருக்கிறது. எந்த ஒரு கல்லூரி 34 போலி பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு கூட இதுவரை ஒரு கோர்ஸ் கூட ரத்து செய்யவில்லை. அடுத்ததாக அந்த ஃபேக்கல்டி ஒரே நபர் 11 காலேஜ்ல இருந்தாரு, அவரையாவது நீங்க டிபார் பண்ணிருக்கீங்களா? அதுவும் இல்ல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து. அப்ப அந்த மாதிரி நபர்கள் எந்த கல்லூரியிலும் வேலை பார்க்க கூடாது என்ற ஒரு டிபார்க்கான ஆக்டிவிட்டியாவது ஒரு விஷயமாவது நடந்திருக்கிறதா என்றால் அது கூட இல்லை. அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இதுவரை எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டிக்கான விஷயங்களும் செய்யவில்லை. இனி நாங்க வந்து பயோமெட்ரிக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் பயோமெட்ரிக் கேட்டு வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இன்று வரை சம்பளம் பிஎஃப் செக் பண்ணக்கூடியது நடக்க மாட்டேங்குது. சம்பளம் பிஎஃப் நீங்க செக் பண்ணீங்கனாலே பிஎஃப் போட்டிருக்கிறாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணாங்கனாலே தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணணும். உதாரணத்திற்கு ஒரு நபர் சொன்ன மாதிரி இது பல கல்லூரிகள்ல சொல்றாங்க.
சம்பளம் ஏஐசிடி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழியில அதை கேஷா திரும்ப வாங்கிறது, அதை வந்து ட்ரஸ்ட்ல படத்தை போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடங்கள்ல சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிறதா என்பதெல்லாம் வெரிஃபை செய்ய வேண்டும். இதெல்லாம் பொறுப்புகள் ஏஐசிடிக்கு இருக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இருக்கு, இவர்கள் அனைவருக்கும் இருக்குது. சரி, ஓகே, பேசலாம். ஓகே, ஜெயராம் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். மெயினா இதுல என்ன பார்க்கணும்னா, மாணவர்களுடைய கல்வி தரம் தான் இதனால பாதிக்கப்படுது. உண்மையிலேயே அந்த பிஹெச்டி படித்தது போல் ஒருவர் இருப்பதாக கணக்கு காண்பித்து விட்டு அங்கு அவர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாடம் எடுப்பதற்கு போதுமான ஆட்கள் அங்கு இல்லை. நாங்க என்ன கேட்டோம்னா, இந்த வருஷம் 2025-26 ஒரு 60 காலேஜுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அப்படின்னாங்க. நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்ச காலேஜோட பெயரையாவது வெளியிட்டீங்கன்னா அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரிகள்ல குறைபாடுகள் இருக்குங்கிறதையாவது அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம். அப்போ அவங்க முடிவெடுப்பதற்காக அது ஒரு வழிவகை வகுக்கும். நீங்க அதை கூட செய்யலையா அப்படின்னு கேட்கிறோம். இன்னைக்கு அரசு வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உணர வேண்டும். வெளிப்படைத்தன்மையுடன் அந்த டேட்டாவை போடணும். அவர்கள் வந்து கல்லூரிகள் தவறு செய்த கல்லூரிகள் மீதும் அந்த பேராசிரியர்கள் மீதும் அண்ணா பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறை விரைவாக விசாரணை செய்து குற்றப்பத்திரிகைகள்ல தவறு செய்த அனைத்து கல்லூரிகளையும் பேராசிரியர்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும். அது மிக மிக அவசியமானது. தண்டனை கிடைத்தால்தான், இது போன்ற தப்பு செய்யும் போது தண்டனை கிடைத்தால்தான் நாளை இது போன்ற ஒரு தவறு செய்யக்கூடாது என்ற பயமும் மற்றவர்களுக்கு வரும்.